உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்த எடப்பாடி பழனிசாமி வரும் 24ஆம் தேதி மதுரையில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவரின் அந்த அறிவிப்பில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளின் நிர்வாகத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிடமிருந்து பறிந்து உள்நோக்கத்தோடு பள்ளி கல்வித்துறைக்கு மாற்ற முயற்சிக்கும் வீடியோ திமுக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்து கொண்டுள்ளது. கள்ளர் சமூக மக்களுக்கு கிடைத்து வந்த கல்வி, கற்கக்கூடிய தளங்கள், வேலைவாய்ப்பு, நேரடி வரலாற்று அடையாளங்கள் அழிவதற்காக வாய்ப்புகள் போன்ற பல அடிப்படை உரிமைகள் பறிபோகும். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளின் நிர்வாகத்தை மாற்ற முயற்சிக்கும் நடவடிக்கைகளை திமுக அரசு உடனடியாக கைவிடாவிடில் பாதிப்புக்குள்ளாகிய கள்ளர் சமுதாய மக்களின் கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்தும் என்று எச்சரித்திருந்தோம். போன சிலை வைப்பிலும் 100 ரூபாய் நாணயம் வெளியிடுவதிலும் அதை விளம்பரப்படுத்துவதிலும் மட்டுமே அதிமுக அரசு ஈடுபாடாக உள்ளது. எனவே கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை உள்நோக்கத்துடன் முடக்க முயற்சிக்க அதிமுக அரசை கண்டித்து பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியினை கைவிட வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய வருவாய் மாவட்டங்களின் சார்பில் ஆகஸ்ட் 24ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் 9 மணி முதல் 5 மணி வரை மதுரை மாவட்டம் செக்காவூரணி பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அந்த அறிவிப்பில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.